ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னைக்கு எடுத்த வீடியோ அப்படின்னா, அன்னைக்கு நம்ம அதாவது கோவிலுக்கு போகிற டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க இது. லேட்டாக டிலேவாக சென்ட் பண்ணுறனால மன்னிச்சுக்கோங்க. என்னன்னா, இருமுடி கட்டிட்டு தான் போகணும். இந்த இருமுடி பை வந்து அன்றைக்கே கொடுத்துட்டாங்க. அதாவது 5 days முன்னாடி நாங்கள் மாலை போட்டோம் இல்லையா, ஸோ அன்றைக்கி கொடுத்த இருமுடி பை தாங்க இது. ஸோ முன்னாடியே இந்த 5 நாளும் வீட்டில் பூஜை நடந்ததுங்க. வீடு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனை, அதாவது சாம்பிராணி வாசனையும் புகை வாசனையும் ஒரே என்ன சொல்கிறது, புகை வாசனைன்னொன்னே வேறு ஏதோ நினச்சிடாதீங்க. இதுதாங்க என்னோடய அவுட்ஃபிட்டு. நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள். எனக்கே என்னை பார்க்கும்போது அழகாக தெரிஞ்சிச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்குன்னு முன்னாடி அழகாக இல்லையான்னு கேட்காதீங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒல்லே சிகப்பு தான் அப்படியே எல்லாமே, அவுட்ஃபிட்லேருந்து எல்லாமே. வீடே பார்த்திங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது, பக்தி கடாச்சமாக தெரிகிற அளவுக்கு அவ்வளோ பக்தி போட்டாச்சு வீட்டில். இந்த பக்திக்கான காரணத்தை நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன், கேளுங்க. எனக்கு மாலை போடுற ஐடியாவோ இல்லை மாலை போடுற அந்த விஷயமோ எனக்கு சுத்தமாக தெரியாதுங்க. என் ஃப்ரெண்டு சொன்ன ஒரு காரணத்துக்குனால தாங்க நான் மாலையே போட்டது. அவள் தான் போடுறதா இருந்தது. ஸோ அவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் மாலை போடுங்க, ஏன்னா வீட்டில் ஒரே நெகட்டிவாகவே போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்கிறீங்கள, போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, ஃப்ரெண்டு சொல்கிறத எப்பயுமே கேட்டதில்லை, சரி இப்போ கேட்டுருவோம் அப்படி சொல்லிட்டு கடகடன்னு, அதாவது 5 நாள் விரதம் இருந்து போகணும். அப்புறம் சக்தியை பற்றி நிறையா சொன்னாங்க. எனக்கு அவ்வளோவா, அதாவது நான் இத்தனை நாள் போட்டதே இல்லை. திடீர்னு என்ன காரணம் என்ன ஏதுன்னெலாம் எனக்கு சுத்தமாக தெரியலங்க. திடீர்னு போடுன்னு சொன்னாங்க. சரியா நம்ம போடக்கூடாது, நம்ம வீட்டில் வேற ஒரே நெகட்டிவாக போயிட்டே இருக்கே, சரி போடலாமே அப்படி சொல்லிட்டு 5 நாள் விரதம் இருந்து, அதாவது திடீர்னு போட்டது தாங்க இந்த மாலை போட்டது. மாலை போட்டுட்டு சரி சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக எல்லாமே பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்த பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு பண்ணது தாங்க இது. நான் உண்மையாகவே எதிர்பார்க்கல. ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், யார் என்ன சொன்னாலும் சரி ஓகே, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போவோம்ல, அப்படி தாங்க. சாமிலாம் நான் விழுந்துலாம் கும்புற கேஸ்லாம் இல்லைங்க. அப்படியே இந்த கன்னத்தில் இந்த கன்னத்தில் ஒரு அடி, அந்த கன்னத்தில் ஒரு அடி அடிச்சுட்டு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போயிடுவோம்ல, அந்த மாதிரி சாமி கும்புற கேஸ் தாங்க நான். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும் போது தான் அவங்க சொன்ன உடனே என் ஃப்ரெண்டு சொன்னதை கேட்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு கேட்ட விஷயம் தாங்க இந்த விஷயம். மாலை போட்டுட்டு விரதம் இருந்து போனதுக்கு ஒரு பெரிய 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 பலன் கிடச்சிதுங்க. என்ன பலன்றதை இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அப்பா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் போயிருந்தேன். அதாவது என் கூட பழகிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல ஒரு சில பேருக்கு. ஸோ அவங்களுக்காக தாங்க சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அப்பாவுக்கு வந்து காலையில் முன்னாடியே சொல்லிட்டாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிஸ்சார்ஜுன்னு சொல்லி டிஸ்சார்ஜ் சம்மரி முதற்கொண்டு கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா மறுபடியும் ரொம்ப ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. எதிர்பார்க்கல. சரி நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. ஏன் சாமி மேலே பாரத்தை போட்டு போவோன்னு பார்த்தா, நீங்கள் என்னென்னா நினச்சிக்கோங்க, உண்மையாகவே நான் பெரிய நம்பிக்கையோடலாம் போகலங்க இந்த கோவிலுக்கு. பெரிய பெரிய நம்பிக்கையை என் கையில் கொடுத்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன அப்படின்னா, எல்லாரும் சொன்னாங்க கூண்டில் போட்டுருவாங்க, ரொம்ப நேரம் ஆகும் இந்த கோயில் போகிறதுக்கு. அப்படி என் கூட வந்தவங்க கூட சொன்னாங்கங்க, ரொம்ப ரொம்ப நேரம் ஆகும், 2 hours மேலே ஆகும், அதுக்கப்புறம் அன்னதானம் சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு எப்படியும் 4 hours ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. நான் சரி ஐயோ, எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே போய் டப்புன்னு கும்பிடணும், அந்த கேஸ் தாங்க நான். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. போன உடனே, அதாவது நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க, 10 நிமிஷத்தில் நான் சாமியை பார்த்தேங்க. அப்படியே மெய் சிலித்துருச்சு. அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆச்சரியப்பட்டேன் என் கூட வந்தவளே. ஸோ உண்மையாகவே கடவுளோட பிளெஸ்ஸிங் இப்போ மட்டும் இல்லைங்க, அடுத்த வீடியோ சொல்கிறேன். அன்னதானம் நாங்கள் அன்றைக்கி அங்கே சாப்பிடாமல் வந்துட்டோம். அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா மறுநாள் பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு சிவன் கோயிலுக்கு தாங்க போனோம். ஆனால் ஓம் சக்தியோட சாப்பாடு எங்கள் வாய்க்கு கிடச்சிதுங்க. அந்த வீடியோ நான் அப்புறமா சென்ட் பண்ணுறேன். நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க, நான் உண்மையாக தாங்க, அதாவது நான் சும்மா ஏனோ தாமன் சாமி கும்பிட்றவ தான், ஆனால் என்னையே நம்ப வச்சாங்கங்க இந்த ஓம் சக்தி. கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப 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 பவரான சாமி தாங்க. ஏன்னா அங்கே சாமி கும்பிட்டுட்டு அங்கே வீட்டில் அங்கே ஓம் சக்தி படம் 2 படம் வாங்கினாங்க. ஒரு படத்தை எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்லேயும், இன்னொரு படத்தை என்னோட என்ன சொல்கிறது எங்கள் அப்பா இருக்க வீட்லேயும் எடுத்துகிட்டு போய் வச்ச அன்னைக்கு மத்தியானமே, நீங்கள் நம்பவே மாட்டீங்க, அன்னைக்கு மத்தியானமே எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாருங்க. உண்மையாகவே சொல்கிறேன், அப்போ அந்த சாமி மேலே மரியாதையும் பெரிய விஷயமும் எனக்கு தோணுச்சுங்க. அப்புறம் அந்த தேங்காய் பூ இருந்துச்சுங்க. ஸோ சாமியோட அருள் நல்லபடியாக எங்கள் வீட்டுக்கு கிடைச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க. உண்மையாகவே மன நிறைவையும் மன சந்தோஷத்தையும் கொடுத்த இந்த ஓம் சக்திக்கு நான் ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேங்க. ஏன்னா நான் திடீர்னு போட்ட ஒரு விஷயமும் எனக்கு அப்படியே ஒரு ப்ளஸ்ஸாகவும் நெகட்டிவாக இருந்த எங்கள் வீடு
அப்படியே பாசிட்டிவாக மாறின விஷயத்த நான் என் கண்கூட பார்த்தேங்க. உண்மையாகவே நான் ரொம்ப 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 கொடுத்து வச்சவ தாங்க இந்த சாமியை நினச்சதுக்கு.